ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இது. இட் இஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். டயபிட்டிஸ் மெல்லிட்டஸோட காம்ப்ளிகேஷன் தான், லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் தான் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். அது வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. இட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்சுலின் ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால தான் வருது. இன்சுலினோட ஒர்க்கே என்னென்னா, insulin plays a major role in helping sugar, a source of energy for muscles and other tissues, enter in body. So diabetes mellitus ஓட complication தான் diabetic ketoacidosis. diabetes mellitusனால என்னென்னா type 1 and type 2 இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்சுலின் தான் diabetes mellitus நம்ம சொல்லுவோம். ஸோ இன்சுலினோட ஆக்சுவல் ஒர்க் பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியோட சோர்ஸ் தான் இன்சுலின். ஸோ மசில்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸோட ஆக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு தான் இன்சுலின் ஒர்க் ஆகிறதே. ஸோ பாடி நீட்ஸ் இன்சுலின் டு டர்ன் குளுக்கோஸ் சுகர் டு ஃபியூவல், தட் இஸ் எனர்ஜி. நம்ம உடம்புல எதுக்கு இன்சுலின் தேவைன்னா குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு தான். இஃப் தேர் இஸ் நோ எனஃப் இன்சுலினே இல்லாத போது, பத்தாத போது, லிவர் ஸ்டார்ட்ஸ் பிரேக்கிங் டவுன் பாடி ஃபேட் ஃபார் எனர்ஜி. இன்ஸ்டெட் as liver breaks down fat. ஸோ இன்சுலின் நம்ம பாடியில் எனாஃபாக இல்லாத போது லிவர் என்ன பண்ணோன்னா பாடி ஃபேட்டை எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இட் ரிலீசஸ் கீட்டோன்ஸ் இன்ட்டு பிளட் ஸ்ட்ரீம். பிளட் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா கீட்டோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இட் கேன் பி அசிட்டோ அசிடேட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டிரேட். இது 3 ஃபார்ம் ஆஃப் கீட்டோன்ஸில் blood streamல என்டர் ஆகிரும். ஹை நம்பர் ஆஃப் கீட்டோன்ஸ் காசஸ் யுவர் blood to become acidic. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது என்னன்னு ஓவரால் பார்த்திங்கன்னா, இன்சுலின் நம்ம பாடிக்கு தேவை. இன்சுலின் வந்துட்டு நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிறது பத்தாத போது என்ன ஆகுனா, லிவர் வந்துட்டு ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ ஃபேட்டை பிரேக் டவுன் ஆகிறதுனால அது கீட்டோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். கீட்டோன்ஸ் எங்கே போனால் பிளட் ஸ்ட்ரீமில் போய் என்டர் ஆகும். ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகிறதுனால பிளட் என்ன ஆகிடும்னா அசிடிக் ஆகிடும். பிளட்டோட பிஹெச் வேல்யூ வந்து லோ ஆகும். இதனால் டீஹைட்ரேட் ஆவாங்க. சிவியர் டீஹைட்ரேஷன் கூட ஆகும் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். அதனால தான் அது லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் சொல்லும். இதுதான் இதோட பேத்தோஃபிசியாலஜி. ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் 3. இந்த 3 சிம்டம்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைப்பர்கிளைசிமியா. பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா அபவுட் 250 mg/dl இருக்கும். நெக்ஸ்ட்டு கீட்டோன்ஸ். நான் கீட்டோன் ரிலீஸ் ஆகும்னு சொன்னல, ஸோ கீட்டோன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூரின் டெஸ்ட் ஆர் சீரம் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதும் இருக்கும். அண்ட் தென் பிளட் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா அசிடிக் ஆகிடும்னு சொன்னல, ஸோ பிஹெச் லெஸ் தென் 7.3 ஆகும். ஸோ இந்த 3 காம்போனண்ட்டுமே ப்ரெசென்ட் ஆகிடுதுன்னா அதுதான் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் சொல்லுவோம். ஸோ இதோட ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, infection, acute stroke, pancreatitis, myocardial infarction, interruption of insulin, pregnancy, dietary indiscretion, trauma and stress, and drugs like cocaine, certain medication, antipsychotic, diuretic and corticosteroids. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இன்சுலினோட ஆக்ஷனை ரெடியூஸ் பண்ணும், இல்லைனா இன்சுலின் யூஸ் ஆகாமல் தடுக்கும். ஸோ இன்சுலின் யூஸ் ஆகாமல் தடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் தான் லிவர் ஆக்டிவேட் ஆகி ஃபேட் பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் சிம்பிளாக இங்கே எழுதியிருக்கேன். ரெடியூஸ் யூஸ் ஆஃப் இன்சுலின் ஆர் டிஃபிகல்ட் டு யூஸ் இன்சுலின் விச் லீட்ஸ் டு டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். ஸோ ரீசெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியா, யூடிஐ, கேஸ்ட்ரோஎன்டைட்டிஸ், செப்சிஸ், இதெல்லாமே இருந்திருந்தால் கூட இதெல்லாம் கூட ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டராக ஒர்க் ஆகலாம். ஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்சுலின் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கலைனா கூட இது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கேன் காஸ் பாடி டு மேக் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் சர்டைன் ஹார்மோன்ஸ். ஒரு சில ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரினலின், கார்டிசால், இதெல்லாம் நிறைய செக்ரெட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா, ஹார்மோன்ஸ் ஒர்க் அகெயின்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்சுலினை வந்துட்டு அதோட ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணும். ஸோ அது சரியாக ஒர்க் ஆகாததுனால தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும்.
ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சர்டன் மெடிகேஷன்ஸ் லைக் ஆன்டிசைக்கோட்டிக் டயோட்டிக்ஸ் கூட ஸ்டாப் பண்ணும் இன்சுலினோட ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் தான், ரெடியூஸ் யூஸ் ஆஃப் இன்சுலின் ஆர் டிஃபிகல்ட் டு யூஸ் இன்சுலின். நெக்ஸ்ட் இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ், விச் மீன்ஸ் இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். அவங்களுக்கு வந்துட்டு இன்சுலின் தேவை அந்த மாதிரி இருக்கிற கேஸ்க்கு தான். ஸோ அது பத்தாத போது இன்சுலின் தேவை, பட் நமக்கு தேவையான அளவு கிடைக்காத போது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆன் ஆகும் நம்மளோட பாடி. சம்டைம்ஸ் டைப் 2 டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்லேயும் வரலாம். சம் கேசஸ் டைப் 2 டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். இன் கேஸ் டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ் மே பி த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டயபிட்டிஸ். அவங்களுக்கு இது வரைக்குமே தெரிஞ்சிருக்காது டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்குன்றது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்ஸ் அதனால் கூட ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் மோர் காமன்லி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் மாதிரி தான். பாலியூரியா, நிறைய யூரின் செக்ரேஷன் இருக்கும். பாலிடிப்சியா, எக்ஸசிவ் தர்ஸ்ட், டீஹைட்ரேட் இருக்கிறதுனால கூட தர்ஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் பாலிஃபேஜியா, நிறையவே ஃபுட் இன்டேக் தேவைப்படும், பசிச்சுட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் இருக்கும், நாசியா, வாமிட்டிங், அப்டமினல் பெயின், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் தான். அண்ட் க்ளவுடிங் ஆஃப் சென்சோரியம், ஆல்டர்ட் சென்சோரியம் இருக்கும், கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் ஆல்டர்டாக இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் கோமா வரைக்குமே போகலாம். அண்ட் ஹைப்பர் வென்டிலேஷன், முக்கியமாக பார்த்திங்கன்னா குஸ்முவல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது என்னென்னா இட்ஸ் அன் அப்நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்ன். எப்படி இருக்குன்னா டீப் ப்ரீத்திங் அட் அ கன்சிஸ்டன்ட் பேஸ், மூச்சு நல்லா இழுத்து விழுற மாதிரி ஃபீல் ஆகும், ஹைப்பர் வென்டிலேட் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு டீஹைட்ரேஷன் அண்ட் தென் ஷாக் வேற போகலாம். வீக்னஸ் இருக்கும். டீஹைட்ரேஷனோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரை மவுத், ஹெட் ஏக் அண்ட் ஃப்ளஷ்டு ஸ்கின்னா ஒன்றும் இல்லை, ரெட் கலரில் இருக்கும். இதோட லெபரட்டரி ஃபைண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணி பார்க்கும்போது அபவ் 250 mg/dl இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ட்ரியல் பிஹெச் லெஸ் தென் 7.3, அதான் சொன்னால பிஹெச் பிளட்டோட பிஹெச் வேல்யூ பார்க்கும்போது லெஸ் தென் 3 இருக்கும், 7.3 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியான் கேப் செக் பண்ணுவாங்க, அதுக்காக தான் ஏபிஜி எடுத்து பார்ப்பாங்க. ஆனியான் கேப்பில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 இருக்கும். ஆனியான் கேப் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் குளோரைட் வேல்யூ ப்ளஸ் பைகார்பனேட் அண்ட் தென் மைனஸ் சோடியம், குளோரைட் ப்ளஸ் பைகார்பனேட் மைனஸ் சோடியம் பண்ணோன்னா ஆனியான் கேப்போட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு யூரின் கீட்டோன் நம்ம செக் பண்ணுவோம். அதர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் பைகார்பனேட் செக் பண்ணிப்பாங்க விச் இஸ் லெஸ் தென் 18 அண்ட் ஹைப்பர் மெக்னீசிமியா, ஹைப்போகெலிமியா அண்ட் சம் கார்டியக் என்சைம்ஸ் செக் பண்ணும்போது அதோட சேஞ்சஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோபோனின், சிகே அண்ட் மயோக்ளோபுலினோட லெவல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட், ஆல்ரெடி வந்து ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம்ல. நெக்ஸ்ட்டு டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் சேம் தான். பிளட் குளுக்கோஸ் லெவல் நம்ம செக் பண்ணணுன்றதுக்காக பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு யூரின் கீட்டோன் சொன்னல, கீட்டோன் லெவல்ஸ் இருக்கும்னு, ஸோ யூரின் ஆர் பிளட் கீட்டோன்ஸ் செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆனியான் கேப் அண்ட் ஆர்ட்ரியல் பிஹெச் செக் பண்ணுறதுக்காக ஏபிஜி நெக்ஸ்ட் எடுப்போம். அண்ட் சீரம் எலக்ட்ரோலைட்ஸில் தான் மெக்னீஷியம், பொட்டாசியம் லெவல்லாம் தெரியும். ஸோ சீரம் எலக்ட்ரோலைட்ஸில் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது பொட்டாசியம், சோடியம், குளோரைட், மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் லெவல் செக் பண்ணுவோம். அண்ட் பைகார்பனேட் லெவல் செக் பண்ணணும். அண்ட் தென் இசிஜி சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக, ஏன்னா கார்டியக் என்சைம்ஸ் சேஞ்சஸ் இருக்குன்றது. ஸோ லெபரட்டரி ஃபைண்டிங்ஸ் வச்சு டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது போக இமேஜிங் ஸ்டடீஸ் பார்ப்போம். எதுக்காகனா எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ நிமோனியா இன்ஃபெக்ஷன், ரீசன்ட் இன்ஃபெக்ஷன் எதுனா இருக்கான்றதுக்காக. அண்ட் சிடி பிரெயின் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஏர்லி செரிப்ரல் எடிமா, இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸில் வரும். ஸோ செரிப்ரல் எடிமா ஏதாச்சும் ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அண்ட் எம்ஆர்ஐ ஒன்லி இஃப் ஆல்டர்ட் கான்ஷியஸ் லெவல்லையும் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தால கோமாக்கு போகிறதுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கேசஸ்க்கு எம்ஆர்ஐ பண்ணுவாங்க. இதுலேயும் வந்துட்டு செரிப்ரல் எடிமா ப்ரெசென்ட் ஆயிருக்கான்றது பார்க்கறதுக்காக தான். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வச்சே சொல்லிடலாம். சிம்டம்ஸில் என்ன சொல்லியிருந்தேன், ஹைப்பர் கிளைசீமியா, ஸோ இன்சுலின் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு சீரம் கீட்டோன் அண்ட் யூரின் கீட்டோன் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அசிடோசிஸ் சொல்லியிருந்தால. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ், அதுதான் மேஜர் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு திங். ஏன்னா சிவியர் டீஹைட்ரேஷன் போவாங்க.
ஸோ ரேப்பிடாக பார்த்தீங்கன்னா ரஷ் அவுட் பண்ணுவாங்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாம். கிவ் 1 liter of NS rapidly. ஸோ ஃபஸ்ட்டு 4 hours NS கொடுப்பாங்க. கன்சிடர் half NS thereafter and change to D5 half NS when blood glucose level is less than 250 mg/dl. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹவர்லி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சிபிஜி அண்ட் செகண்ட் ஹவர்லி மானிட்டர் பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் பேஷண்ட் சிம்டம்ஸ் பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலின் மேனேஜ்மெண்ட். இன்சுலின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ரெகுலர் இன்சுலின் டு 10 units IV ஸ்டாட்டாக கொடுப்பாங்க ஃபார் அடல்ட்ஸ் ஆர் 0.15 units per kg IV ஸ்டாட் பேஸ்ட் ஆன் த பாடி வெயிட் கொடுப்பாங்க. அண்ட் ஸ்டார்ட் ரெகுலர் இன்சுலின் இன்ஃபியூஷன் 0.1 unit per kg per hour ஆர் 5 units per hour கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஜி பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை டிக்ரீஸ் பண்ணலாமான்றது பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு ரெஜிமென் இருக்குது தனியாக. அதை பற்றி வேணும்னாலும் நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் லெவல்ஸ் செக் பண்ணி பொட்டாசியம் லெவல் வந்துட்டு நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா 3.5 to 5.5 mol/liter. ஸோ 5.5க்கு மேலே இருந்ததுன்னா பொட்டாசியம் எதுவுமே அட்மினிஸ்டர் பண்ண வேணாம். இன்கேஸ் லோவாக இருந்ததுன்னா ஹைப்போகலீமியாவாக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளூயிட் அண்ட் இன்சுலின் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். சைமல்டேனியஸ்லி ரெண்டுமே நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் வந்துட்டு சிபிஜி லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா ஒன்ஸ் டிகேஏ ரிசால்வ் give subcutaneous insulin at least 2 hours prior to weaning insulin infusion. நம்ம இன்சுலின் இன்ஃபியூஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எவ்வளோ தேவைப்படுதோ இன்சுலின் அதை கொடுத்துட்டு தான் ஸ்டாப் பண்ணணும். நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணும்போது அது திரும்ப டிகே ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாக், வாஸ்குலர் த்ராம்போசிஸ் ஆர் ஆர்ட்ரியல் த்ராம்போசிஸ், பல்மனரி எடிமா. எதனால் ஆகும்னா ரிசல்ட் ஆஃப் அக்ரெசிவ் ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன். நம்ம ஃப்ளூயிட் வந்துட்டு அவ்வளோ ரஷ் பண்ணுறதுனால பல்மனரி எடிமா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செரிப்ரல் எடிமா வரதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில். அண்ட் தென் ஹைப்போகிளைசிமியா போகிறது, இன்சுலின் இன்ஃபியூஷன் போகிறதுனால ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹைப்போகெலிமியா போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் பேஷண்ட்க்கு என்னெல்லாம் எஜுகேட் பண்ணோன்னா இன்ஸ்ட்ரக்ட் டு டேக் இன்சுலின் ஆர் ஓரல் hypoglycemic agents regularly as per doctor instructions and check CBG every 4th hour. இந்த மாதிரி இருக்க பேஷண்ட் சிபிஜி நம்ம மானிட்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் வீட்டுக்கு போனாலும் சிபிஜி அப்பப்போ செக் பண்ணி பார்க்க சொல்லணும் பிளட் குளுக்கோஸ் லெவல். அண்ட் தென் ஈட் ப்ராப்பர்லி. நம்ம தேவையான அளவு ஃபுட் எடுத்துக்கலனாலே இன்சுலின் சஃபிஷியண்ட்டாக செக்ரிஷன் ஆகாது. ஸோ அதனாலவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் விட்னஸ் ஃபார் எனி சிம்டம்ஸ், ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இதில் இருந்தாலுமே உடனே ஒரு டாக்டர் அட்வைஸ் போய் பார்க்கறது பெட்டர். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது. 3 விஷயந்தான் இருக்குது இதில். டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்றது 3 ஸ்டேட் தான். நெக்ஸ்ட் இது ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்லாம் பற்றி பார்த்தோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், laboratory findings and diagnostic evaluation, treatment and then complications பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிருச்சு. தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.